அனைவருக்கும் வணக்கம். டிஜி டிக்சன் பெலிக்ஸ். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சா அப்படி என்னதான் பண்ணிட போறாரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய சகோதரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. 11 செயல் திட்டங்களை தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதுல முதல் செயல் திட்டங்களை இந்த காணொலியில பார்ப்போம். நிர்வாக சீர்திருத்தம். 1. அரசு மற்றும் தனியார் துறை எதுவாகிலும் அதில் அரசியல் தலையீடு என்பது எவ்வகையிலும் எப்படியிலும் இருக்கவே கூடாது. அந்த உறுதிப்பாட்டை நிலைநிறுத்தி லஞ்ச லாவண்யம் ஊழலற்ற நிர்வாகத்திற்கு வழிவகுக்கப்படும். சாதி மதம் மற்றும் பாலின சார்பின்மை அரசு நிர்வாகத்தின் வழிகாட்டும் வழிமுறைகளாக கடைபிடிக்கப்படும். அரசு நிர்வாகம் எப்பொழுதும் முற்போக்கு சிந்தனையுடனும் அறிவியல் சார்ந்ததாகவும் பன்முகத்தன்மையுடனும் விளங்கும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கான நடத்தை விதிமுறைகள் வகுக்கப்பட்டு நெறிமுறைப்படுத்தப்படும். ரொம்ப முக்கியமான சீர்திருத்தம் இது. கண்டிப்பா அமைச்சர்களுக்கு தேவை. இன்றைய அமைச்சர்கள் எப்படி பேசுறாங்கன்றத மக்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அரசை மக்கள் எளிதில் அணுகக்கூடிய வசதிக்காக உயர்நீதிமன்ற கிளை அமைக்கப்படுவது போல மதுரையிலும் தலைமை செயலக கிளை அமைக்கப்படும். உண்மையிலே இதை ரொம்ப வரவேற்கிறோம். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், முக்கியமா நாங்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு ஒரு அலுவலக பணிக்காக வருவது என்பது மிக சிரமமான காரியம். 12 மணி நேரம் 16 மணி நேரம் பயணம் செஞ்சு வரணும். மதுரையில் தலைமை செயலக கிளை வந்தால் உண்மையிலே மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும்.